जय श्री राम, जय श्री राम, जय श्री राम. हर हर महादेव. வெல்கம் டு அவர் மா கங்கா ஃபேமிலி சார். நீங்க ரெண்டு பேரும் தான் இப்ப புதுசா வந்திருக்கீங்க. நீங்களும் புதுசா. ஆக்சுவலா சார் வந்திருந்தாருன்னா அவங்களும் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால போய் கிளம்பிட்டாங்க. அண்ணன் எல்லாரும் வந்திருக்கீங்க. வெல்கம் டு மா கங்கா ஃபேமிலி. சோ இன்னைக்கு வந்து நம்மளோட உஜ்ஜைன் யாத்திரையில நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் ஓம்காரேஸ்வர் மெயின் தர்ஷன் வந்து அதுதான். ரெண்டாவது இந்த யாத்திரையில நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பக்லாமுகி. பக்லாமுகி வந்து இப்ப ஒரு லாஸ்ட் 3 யாத்திரையில தான் நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். பக்லாமுகி வந்து சக்தி பீடம். நிறைய பேருக்கு அந்த ஆலயத்தை பத்தி தெரியறது இல்ல. நம்மளோட யாத்திரையில பக்லாமுகியை டெஃபினட்டா ஆட் பண்ணி நம்ம கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். பொதுவா யாத்திரைக்கு நம்ம வர்றது அப்படிங்கிறதே பகவானுடைய பரிபூர்ணமான அழைப்பு இருந்தா மட்டுமே யாத்திரைக்கு வர முடியும். பணம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா யாத்திரைக்கு வரணும் அப்படின்னா பகவான் நம்மள கூப்பிடணும். அந்த தெய்வங்கள் எல்லாம் அனுகிரகம் பண்ணாதான் இந்த மாதிரியான உஜ்ஜைன் வந்து நம்மளுக்கு முக்தி தரக்கூடிய சேத்திரம். இந்த மாதிரி இடங்களுக்கு நம்மளால வர முடியும். பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இந்த யாத்திரையை ஆரம்பிப்போம். நேரா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பக்லாமுகிய பார்க்க போறோம். இந்த யந்திரம் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, மந்திரம், பிளாக் மேஜிக்ஸ், இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹெட் ஆபீஸ் வந்து காமாக்கியாவை தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காமாக்கியாக்கு பக்லாமுகிலாம் வந்து உங்களுக்கு தசமஹாலையே வருவாங்க. தசமஹா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தசமஹா வந்து அம்பாளுடைய, அதாவது துர்கை எப்படி நவ துர்கையா இருக்காளோ அதே மாதிரி அம்பாள் வந்து 10 ஸ்வரூபமா பிரிஞ்சதுதான் தசமஹா. அந்த 10 ஸ்வரூபத்துல ஒரு ஸ்வரூபம் தான் பக்லாமுகி. இவளை வந்து பீதாம்பரேஸ்வரி அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஏன்னா அவளுக்கு மஞ்சள் நிறம் தான் ரொம்ப ரொம்ப உகந்தது. அதனாலதான் மஞ்சள் போட்டுட்டு வர சொன்னேன். சோ பக்லாமுகி இங்க வந்து எப்படி காமாக்கியா ஆலயத்துல யஜ்யங்கள் இதெல்லாம் அதிகமா, காமாக்கியால வந்து பலி ரொம்ப பெருசா இது பண்ணப்படும். இங்க வந்து யஜ்யம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வளர்க்கப்படும். அது வந்து நம்மளுடைய நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருந்தா அது போறதுக்கும், நம்மளுடைய தொழில் வளப்படுறதுக்கும் நிறைய விஷயங்களுக்கு குட் ஃபார் பேட் எவ்ரிதிங் இஸ் தேர். சோ இங்க வந்து யஜ்ய பூஜைக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள். நம்ம கிட்ட இருக்கிற அனைத்து நெகட்டிவ்ஸையும் எடுக்கக்கூடிய டெம்பிள். நிறைய பேருக்கு இந்த ஆலயத்தை பத்தி தெரியறது இல்ல. நம்ம சவுத் இந்தியன்ஸே அங்க பார்க்கவே முடியாது, ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. சோ நம்ம இப்ப அங்க போறோம். அங்க காமாக்கியால இன்னைக்குதான் இதை திறக்கிறாங்க. அம்பாளுடைய கர்ப்பகிரகத்தை இன்னைக்குதான் திறக்கிறாங்க. சோ இப்பதான் இவளும் அம்பாளுடைய சொரூபம் தான். காமாக்கியா, பக்லாமுகி இவங்க எல்லாருமே ஒரே ஆட்கள் தான், பேரும் ரூபங்களும் தான் வேற வேற. சோ இங்க போய் இன்னைக்கு அம்பாளை தரிசனம் பண்ண போறோம். கோடி ஜென்ம சுகிருத்தம் மனசுல நல்லா ஒருநிலைப்படுத்துங்க. வீட்டுல பொம்பளை பிள்ளை வந்து பிறக்கட்டும் இன்னும் 10 நாள்ல சுபிக்ஷமா. சோ எல்லாரும் போய் நல்லா அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வருவோம். இந்த 4 நாள் நம்ம எல்லாம் தான் ஒன்னா டிராவல் பண்ண போறோம். we are like a family. சோ எல்லாரும் சேர்ந்து பயணம் பண்ணுவோம். ஜோதிர்லிங்கம் பார்ப்போம், நர்மதா நதியில போய் ஸ்நானம் பண்ணுவோம். எதா இருந்தாலும் ஃப்ரீ டு டாக், பேசுங்க, கேளுங்க, நிறைய யாத்திரைகளுக்கு கூட பயணம் பண்ணுங்க. இன்னைக்கு பக்லாமுகி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நம்ம உஜ்ஜைன் போயிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவு இன்னைக்கு தரிசனம் பண்ணுவோம். இல்லைன்னா லோக்கல் சைட் சீயிங் எல்லாம் முடிச்சிருவோம். உஜ்ஜைன்ல காலையில போய் கால பைரவரையும் மகாகாலையும் தரிசனம் பண்ணிட்டு ஓம்காரேஸ்வருக்கு கிளம்பிடுவோம். ஓகே, ராதே ராதே, ராதே ராதே, ராதே ராதே, ராதே ராதே. ஹர ஹர் மகாதேவ். காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா, ஜெய் ஸ்ரீ மாகால். இங்க வந்து என்னங்கண்ணா, இங்க வந்து இங்க மகாகாலுக்கு வந்து நம்ம காஷில வந்து ஹர ஹர் மகாதேவ் சொல்லுவோம். இங்க வந்து ஜெய் ஸ்ரீ மாகால் சொல்லுவாங்க. ஜெய் ஸ்ரீ மாகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோயிலுக்கு ஒரு மாதிரி மகாகாலை பத்தி நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு பக்லாமுகி அம்பாளை போய் ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ண போறோம். ரொம்ப இன்னொன்னு என்னன்னா லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி ஸ்வரூபத்துல இருப்பா அம்பாள். டிப்பிக்கல் நார்த் இந்தியன் டெம்பிள் மாதிரிதான் இருக்கும். நடுவுல வந்து துர்கா, நம்ம எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் இருப்பாங்களோ அதே மாதிரி நடுவுல துர்கா 3 முகங்கள் கொண்டு இருப்பா. அங்க போய் நீங்க கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. 3 முகங்கள் கொண்டு இருப்பா. கிருஷ்ணர் இருப்பாரு. எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி சக்தி பீடம் இருக்கோ அங்கெல்லாம் பைரவர் கண்டிப்பா இருப்பாரு. பைரவரையும் பார்த்துட்டு தான் வரணும் நம்ம போகும்போது. இந்த கோயில் வந்து துவாபர யுகத்துல கண்ணனால கண்ணன் சொல்லி பஞ்ச பாண்டவர்கள் கட்டின கோவில். ஆஃப்டர் த மகாபாரத யுத்தம் நீங்க போய் பக்லாமுகிய வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு இடமுமே இன்னைக்கு நீங்க நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய அத்தனை சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே
ராமரும் கிருஷ்ணரும் நம்மளுக்கு வகுத்து கொடுத்ததுதான். மகாபாரதம் ராமாயணமும் வகுத்து கொடுத்ததுதான். நிஷ்கின் மகாதேவா இருக்கட்டும், குஜராத்ல போறோமே நிஷ்கின் மகாதேவ் கிருஷ்ணர் சொல்லி பஞ்ச பாண்டவர்கள் பிரதிஷ்டை பண்ணது எல்லாமே. இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்க தீர்த்த யாத்திரை, பிண்ட பிரதானம் பண்றோமே காஷி யாத்திரைக்கு எல்லாம் வரும்போது ராமர் பண்ணதுதான் இன்னைக்கு நம்ம பண்றோம். சோ இதெல்லாம் நம்மளுக்கு வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. காலங்களும் சூழ்நிலைகளும் அமைஞ்சு வரும்போது யாத்திரைகள் கண்டிப்பா பண்ணணும். நம்ம இந்து சனாதன தர்மத்துல முக்கியமான கர்மா யாத்திரை. யாத்திரை நிச்சயமா நம்ம பண்ணணும். அதுதான் நம்மளுடைய கர்மா. எதையும் நம்ம எடுத்துட்டு போறது கிடையாது. எதையும் நம்ம கொண்டு வரல, எதையும் நம்ம எடுத்துட்டு போறது கிடையாது. இந்த புண்ணியங்களை நம்ம எடுத்துட்டு போக முடியும். நம்ம சந்ததியர்களுக்கு விட்டுட்டு போக முடியும். என்னதான் நம்ம சொத்து காசு பணம் வச்சுட்டு போனாலும் இந்த புண்ணியத்துக்கு ஈடு இணை வேற எதுவுமே கிடையாது. நான் போன தடவை சொன்ன மாதிரிதான், ஒவ்வொரு யாத்திரைக்கு வரும்போதும் நம்மளுடைய சந்ததிகள் இந்த இடத்துக்கு எல்லாம் வரணும்னு நீங்க அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும். ஹர் ஹர் மகாதேவ்.